ஒயிட் பேட்சஸா வருது அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பயப்படுவாங்க. இது ஸ்ப்ரெட் ஆகுமா? இது வந்துட்டு சரி பண்ண முடியுமா? மெடிசன் இருக்கா? என்ன பண்றது? அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. முக்கியமா நம்ம பக்கத்துல இப்போ ஒரு டிராவல் பண்ணா கூட பக்கத்துல இருக்கவங்க கூட இது நமக்கு வந்துருமோ அப்படின்னு பக்கத்துல இருக்க கூட மாட்டாங்க. அந்த அளவு இதோட அவேர்னஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு. சோ இது பரவுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பரவாது. இது கண்டேஜியஸ் கிடையாது. சோ இந்த விச்சிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை எதனால வருது அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல பார்த்தோம்னா அடியில வந்துட்டு மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேக்டரி மாதிரி. நம்ம உடம்புல நிறங்கள் கொடுக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் தரக்கூடியதுதான் இந்த செல்ஸ் தான் அது உற்பத்தி பண்ணும். சோ இந்த மெலனின் வந்துட்டு நம்ம உடம்புல கம்மியாகும் போது விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சஸ் நம்ம உடம்புல அங்கங்கேயா வரும். கண்ணை சுத்தி வரும், வாயை சுத்தி வரும், மூக்கு பக்கம் வரும், இந்த காது பக்கத்துல உள்ளாடி வெளியே வரும், அதே மாதிரி முதுகுல, கை கால்ல, சோ இப்படி பல இடத்துல வந்துட்டு வெள்ளையா பேச்சஸா வரும். வெண்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த வெண்புள்ளி எதனால வருது, இதுக்கு மெடிசன் இருக்கா, இதுக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ இந்த விட்டிலிகோ ஏன் வருது அப்படின்னா, சோ இது ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வரக்கூடியது. அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ அது அழிக்கிறதுனால வரக்கூடியது. சோ ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம உடம்புல சில சத்து குறைபாடுனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா காப்பர், அயன், சிங்க் இந்த மாதிரி சத்துக்கள் கம்மியானாலும் வரும். மூணாவது பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா நம்ம மெலனோசைட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதே மாதிரி ஜெனட்டிக் ஒரு காரணம். அதே மாதிரி இந்த கெமிக்கல் எக்ஸ்போஷர் ஆகுறவங்களுக்கும் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ குறிப்பிட்ட கெமிக்கல் கம்பெனிஸ் ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ரிப்பீட்டா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் ஆகும்போது அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு என்ன சாப்பிடலாம், உணவுகள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ காப்பர் அயன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு நம்ம கட்டாயம் சேர்க்கணும். இப்படி காப்பர் அதாவது செம்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, சோ கோவைக்காய், அத்திப்பழம், முருங்கைக்கீரை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முருங்கைக்கீரைய சூப்பா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. ரொம்ப சேஞ்சஸ் வந்துட்டு நம்ம ஆரம்பத்துல எடுத்தோம் அப்படின்னா வித்தியாசங்கள் வந்துட்டு நமக்கு அழகா தெரியும். அடுத்தது நம்ம கீரைகள்ல பசலைக்கீரை எடுத்துக்கலாம். நட்ஸ் பார்த்தோம்னா பாதாம், சன்ஃபிளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல புளிப்பு எடுக்கிறத சுத்தமா அவாய்ட் பண்ணணும். புளிப்பு ஆகாது. அதே மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ், கோதுமை இந்த உணவுகளையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப பாரம்பரியமா நம்ம மக்கள் என்ன எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ராகி, அதே மாதிரி கம்பங்கூழ் எடுத்துட்டு இருந்தாங்க. இதுல வந்துட்டு காப்பரா இருக்கட்டும், அயனா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும், எல்லா சத்துக்களும் இருக்கு. சோ இந்த உணவுகள் ரொம்ப பெஸ்ட். டெய்லி விட்டிலிகோ இருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த உணவுகளை நம்ம கட்டாயம் எடுக்கணும். அடுத்தது இதுக்கு மெடிசன் இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளோட ஹோமியோபதி சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு விட்டிலிகோக்கு. சோ இதுல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெடிசன் சொல்றேன். யாருமே செல்ஃபா எடுக்க கூடாது. எப்பவுமே டாக்டர் கன்சல்ட் பண்ணாம மெடிசன்ஸ் கட்டாயம் எடுக்க கூடாது. நான் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. அதுல ஒரு மெடிசன் சொல்றேன். பெஸ்டா சொராலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்கு. இந்த சொராலியா அப்படி என்ன ஹெல்ப் பண்ணும்? இந்த சொராலியா அப்படின்னா என்ன அப்படின்னா கார்போக அரிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்போக அரிசி இதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த சொராலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் நம்ம விட்டிலிகோக்கு ஒரு மெடிசனா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒரு மெடிசனா வேர்ல்டு ஃபுல்லா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதர் சிஸ்டம் மெடிசன்ஸ்ல வந்துட்டு போட்டோ தெரபி கொடுப்பாங்க. இந்த போட்டோ தெரபி கொடுக்கும்போது இந்த சொராலினை எடுத்துட்டு இந்த சொராலின் சொல்லக்கூடிய இந்த காம்பனண்டை எடுத்துதான் நமக்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும், போட்டோ தெரபி முன்னாடி உள்ளாடி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த சொராலியால இருந்து எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் எல்லா சிஸ்டம்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய மெடிசன்ஸ்ல ஒரு மெடிசன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். சோ விட்டிலிகோக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. கண்ட்ரோல் பண்ணலாம். ஆரம்ப ஸ்டேஜ்ல எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு எதனால வருது, என்ன உணவுகள் சாப்பிடலாம், மெடிசன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.